Milky Mist ice creams. தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி 108 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வைக்கிறது, முதல் இடத்திலேயே இருக்கிறது. அதிமுக 68 தொகுதிகளில் முன்னிலை, திராவிட முன்னேற்ற கழகம் 58 இடங்களில் முன்னிலை என்று வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் முன்னிலையிலேயே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. வடக்கு மண்டலங்கள்ல திமுக 7 இடங்களில் மட்டுமே முன்னிலை வைக்கிறது. கொளத்தூர் தொகுதியில திமுக தலைவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது முன்னிலையில் வந்திருக்கிறார். வில்லிவாக்கம் தொகுதியில ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகம் முன்னிலையிலும் இருக்கிறார். திருச்சி மேற்குல பின்னடைவில் இருந்த அமைச்சர் கே என் நேரு அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள 46 தனி தொகுதிகள்ல 24 தாவேக முன்னிலை அப்படிங்கிறது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற உதகமண்டலத்துல போஜராஜன் அவர்களும், திருச்செங்கோட்டுல அருண்ராஜ் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வைக்கிறார். பொள்ளாச்சியில் அதிமுகவின் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் முன்னிலை வைக்கிறார். மத்திய டெல்டா மாவட்டங்கள்ல திமுக உடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. மத்திய மற்றும் டெல்டா மண்டலத்துல இருக்கக்கூடிய 46 தொகுதிகள்ல 19 திமுக முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 15 இடங்களிலும் தமிழக வெற்றி கழகம் 12 முன்னிலையில் இருக்கிறது. 3ஆம் இடத்துலதான் இந்த இடங்கள்ல மத்திய டெல்டா மாவட்டங்கள்ல தாவேகா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 3வது இடத்தில் இருக்கிறார். முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் டாக்டர் பிரபு அவர்கள் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாங்குடி அவர்கள் இருக்கிறார். தற்போதைய நிலவரமாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த சுற்றுகளும் விறுவிறுப்பாக எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அதிமுகவின் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியாவே ஒரு உற்று நோக்கக்கூடிய தேர்தலாக இது மாறிவிட்டதா? தமிழ்நாடு தேர்தல் இன்றைய வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை பார்க்கும் போது உங்களுக்கு தோன்றக்கூடியது என்னவாக இருக்கிறது? இல்ல, உண்மையிலேயே இது தமிழ்நாட்டில் இருக்கிற, நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான அரசியலாளர்களும் இன்னும் சொல்ல போனால் ஊடகங்களை சேர்ந்த ஊடக நண்பர்களும் எல்லாருக்குமே நம்முடைய கணிப்புல ஒரு பெரிய ஃபெயிலியூர் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. அதுல எந்த சமரசமே நம்ம வச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சி இப்பவும் கூட தனி மெஜாரிட்டி எடுப்பாங்கன்னு நான் நம்பல. கட்டாயமா இனி இருக்கிற சுற்றுகள் அவங்களுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட ஒரு 20 தொகுதிகளை அவர்கள் தொட்ட போதே நாம் அத்தனை பேரும், நாம் என்று நான் சொல்வது ஊடகவியலாளர்களாகவும் அரசியலாளர்களாகவும் இருக்கிற அத்தனை பேருமே தங்களுடைய கணிப்பிலே மிகப்பெரிய பிழையை செய்து விட்டார்கள் அப்படிங்கிறத உண்மை. அதுல நானும் அடக்கம் உள்ளேன். என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்களுடைய வாக்குகளை நான் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கணிச்சிருந்தேன். அது அப்படியே மாறி இருக்குது அப்படிங்கிறது. இருந்தாலும் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு, இந்த தீர்ப்பை நாம் தலைவனையும் கேட்டுதான் ஆகும். இந்த மாற்றம் அப்படிங்கிறது எதனால அப்படிங்கிறது யூகிக்க முடிகிறதா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம அதிமுக வாக்குகளை பிரிப்பார் விஜய் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டது. நீங்க 2வது இடத்தில் வந்திருக்கிறீங்க. ஆனா இந்த வாய்ப்பு உங்களுக்கானதாக இருந்திருக்க வேண்டுமா? இல்ல, ஆமாங்க, உறுதியா இப்பவும் கூட 2ஆம் இடம் நம்பல, இன்னும் கூட மாற்றம் ஏற்படலாம்ங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? ஒரு 20 தொகுதிகள் கம்மியாகி நம்ம 20 தொகுதிகள் ஏறணும்னா 109 69, அது அவங்க 20 கம்மியாகி நம்ம 20 ஏறணும்னா 2 மேட்ச் ஆயிக்கும். 40 தொகுதிகளுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. ஏறுமா உங்களுக்கு? ஏறும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல, உண்மையிலேயே விளையாட்டை எதிர்பார்க்கல. நான் உண்மையிலேயே சொல்றது என்னன்னா, ரொம்ப முக்கியமான தொகுதிகள்ல ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்துல நாங்க ட்ரைல இருக்கோம். அதனால அது கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனாலும் கூட இது ஒரு எதிர்பார்க்காத இருக்கு. ஒருவேளை விஜய் இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதிமுக 200க்கும் மேற்பட்ட இடங்களை பிடிச்சு வெற்றி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எங்களுடைய எஃபர்ட், எங்களுடைய பொதுச் செயலாளர் போட்ட எஃபர்ட் ஆகட்டும், எங்களுடைய கட்சியினுடைய உழைப்பாகட்டும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்திருக்குங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்க 40 தொகுதிகளை இழந்தோம். நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது தமிழ்நாடு 40 பாண்டிச்சேரியோட சேர்த்து இழந்தோம். அதே மாதிரி 2021 தேர்தலும் எங்களுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கு. 75 தொகுதிகளை நாங்கள் வச்சிருந்தோம். ஒரு ஆட்சி இழந்திருந்து அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல், அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய இழப்பு என்று இருந்த போது எங்கள் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொன்னார், ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். இந்த திமுக இந்த 5 ஆண்டு கால ஆட்சி ஒரு பெரிய வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் எங்கள் பரப்புகள் சொல்லிட்டே வந்தோம். ஆனா அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாருன்னு சொல்லும் போது அந்த ஆட்சி மாற்றம் அதிமுகவுக்கானதாக இல்லையே. அதுதான், அது இல்லாம டிவி கேக்குல அதுதான் விஷயம். அது என்னன்னா, இப்ப மக்கள் இந்த ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பை
வெளிப்படை உண்மை எல்லாரும் ஒத்துக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் மீது மக்கள் வந்து ஒரு கோபத்தோடு இருக்காங்கன்னு தெரியுது. இது இந்த மக்கள் வந்து அது சரியான கோபமா தவறான அதெல்லாம் அப்புறம் அது காலம் தான் நிரூபிக்கணும், நம்ம கருத்துக்கு இல்லாது. ஆனால் அரசியல்வாதி அரசியல் என்றாலே மக்கள் கிட்ட, குறிப்பா இளைய தலைமுறை கிட்ட திராவிட கட்சிகள் மேலன்னு சொல்லலாமா? எல்லா கட்சியும் இப்ப திராவிட கட்சியும் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆட்சிக்கு இருந்தது நீங்க தான் மாறி மாறி இருந்திருக்கோம். இப்ப காங்கிரஸ் அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் பிஜேபி கூட்டணியில் இருக்கு. அவங்க திராவிட கூட்டணி தான். ஆட்சியில இருந்து ஆண்டது யாரு? கடந்த 50 ஆண்டுகளாக திமுக, அதிமுக. இவர்கள் மேல உள்ள வெறுப்பு தான் இதோட வெளிப்பாடு. நான் அதை தான் சொல்ல வரேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், எங்களுக்கு அந்த ஒரு நாங்க வாங்கி இந்த இடத்துல இருந்து அதிக இடத்தை மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பிடுகிற போது நாங்கள் நம்பிக்கைக்குரிய இடத்தை பெற்றிருக்கிறோம். நீங்க இன்னுமே வந்து நான் எங்களுக்கு வந்திருக்க வேண்டியது வந்து இந்த பொதுவான ஒரு கோபம் இருக்கு பாருங்க, இந்த ஆட்சியின் மீது ஏற்பட்ட பொதுவான கோபம் இருக்கு பாருங்க, அது எங்களையும் சேர்ந்து அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு நான் பாக்குறேன். அதிமுக மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து இப்ப என்ன பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தேர்தலையும் கூட கட்சி இல்ல, அதிமுக கட்சி இல்ல, 10 சீட்டு கீழே போயிருவாங்க, ஜெயிக்கிறதே கஷ்டம், இப்படி எல்லாம் ஒரு பிரச்சாரம் அழிந்தே விடுங்கிற கூட விமர்சனம் வந்தது. அப்படி எல்லாம் சொல்லப்பட்ட இடத்துல அதிமுக தன்னை எகைன் ப்ரூவ் பண்ணிருக்கு. நாங்க வந்து கிரவுண்ட்ல இருக்கிற பார்ட்டி, மக்களோட இருக்கிற பார்ட்டி நாங்க அப்படிங்கறத நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். பட் என்னன்னா, இது ஒரு விபத்து மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப நீங்க மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு அதீதமான கோபம் இருக்கு பாருங்க. நான் ஏன் இந்த வார்த்தை மறுபடியும் சொல்றேன்னா, இவ்வளவு அமைச்சர்கள் பின்தங்குறாங்க. எடுத்தோடனே அமைச்சர்களுடைய தொகுதியில அமைச்சர்கள் பின்தங்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதை நம்ம கணிக்க தவறிட்டோம்ங்கிறது நம்முடைய படி. அப்படித்தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட முதல்ல பின்னடைவை சந்தித்தார், அதற்கு பிறகுதான் முன்னிலைன்னு நான் நினைக்கிறேன். நான் முதல் சுற்றுல இருந்து கவனிக்கிறேன். தொண்டாமுத்தூர் தொடர்ச்சியா முன்னிலை தான். தொண்டாமுத்தூர் எடப்பாடி தொகுதியும் தொடர்ச்சியா முன்னிலையில போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இதனுடைய அடுத்த கட்டம்னு நம்ம பாக்குறோம். நீங்க அந்த நம்பர்ஸ் சொல்றீங்க, அந்த பெரும்பான்மை பெறுவதற்கான இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குமா? 108. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு வந்து தாவேகா கிடைக்கும் நம்பிக்கை இல்ல. என்னுடைய கணிப்புக்கு இன்னும் ஒரு 20 தொகுதிகளாவது குறைந்தபட்சம் தாவேகா குறையும் ஃபைனல் ரிசல்ட் வரும்போதுங்கிறது என்னுடைய கணிப்பு. பாப்போங்க. அப்படி வரலன்னு சொன்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. நாமெல்லாம் வாழும் காலத்தினுடைய பேரற்புதமான தேர்தலின் சாட்சிகளாக நிற்கிறோம். அதனால பாப்போம் என்ன நடக்குதுங்க. அடுத்த கட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க உங்களுக்கு. அப்ப என்ன அடுத்த அதிமுக ஒரு தார்மீக ஆதரவு கொடுப்பாங்க? இல்ல அப்படி இல்லைங்க. நான் என்னன்னா எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்த போதே நான் விவாதங்கள்ல சொன்னேன். அதாவது நம்மளுடைய எஃபர்ட்டை போட்டோம், உண்மையா பிரச்சாரம் பண்ணிட்டோம், மக்களிடம் இறங்கி நம்ம பணி செய்திருக்கோம், எல்லாமே நாங்க செஞ்சிருக்கோம். ஆனா இதுக்கு எல்லாம் பிறகு ரிசல்ட்டை பார்த்து கவலைப்படுறதுக்கும் அதுக்குள்ள ஒண்ணு இல்லை. ரைட் வருது, ஒரு இது வரைக்கும் நடந்ததே இல்லை என்கிற ஒரு பேச்சு வரும்போது அப்படியானதான் வரலாறு இருக்கும், அதுதானே அப்புறம் உடையும். எனவே பாப்போங்க. நான் என்னுடைய கருத்துல நான் மாறல. தாவேகாவுடைய இந்த வெற்றி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் சரியான அரசியல் செய்தார்கள் நான் நினைத்துக்க மாட்டேன். அது வந்து அது மக்கள் கொடுத்திருக்காங்க, தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. மக்கள் தீர்ப்பு சரியான அரசியல் செய்யல அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. அப்ப சரியான அரசியல் செய்யலைன்னாலும் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல? அப்ப அதுதான் இருக்கு. அப்ப நான் என்னுடைய கருத்து தப்பா இல்ல அது மக்கள் இப்ப கொடுத்திருக்கிறது தப்பாங்கிறதெல்லாம் அரசியல்ங்கிறத அவங்க எதை புரிஞ்சுக்கிறாங்க? இப்ப செய்தியாளர்களை சந்திக்கல, பிரச்சாரத்துக்கு போகல, இவருக்கு தெளிவான திட்டங்கள் இல்ல, இதெல்லாத்தையும் எதிர்கட்சிகள் அதிமுக திமுக எல்லாமே வைத்த ஒரு கருத்து தான். இதை தாண்டி அரசியல்ங்கிறத மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? இதுதான் எனக்கும் பெரிய குழப்பமாயிருக்குங்க. அதாவது இப்ப நீங்க சொல்ற அதே செய்திதான். ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஒரு முதலமைச்சரா ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறவரு தவிர்க்கிறார், தொடர்ச்சியா செய்யாமே இருக்கிறார். தங்களுக்கு கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணு அவர் வரையறுக்கவே இல்லை. திமுக 2000 கொடுக்குறாங்க, அதிமுக 2000 கொடுக்குறாங்க, நான் 2500 கொடுக்குறேன். எல்லாமே இதே மாதிரி 3 சிலிண்டர் இலவசம் அதிமுக அறிவிக்கு, நான் 6 சிலிண்டர் கொடுக்குறேன். இப்படிதான் அறிவிப்பு. அப்ப இதையே அப்படின்னா மக்கள் ஒரு விஷயம் எனக்கு தெளிவா என்ன புரியுதுன்னா, களத்திறங்கி நீங்கள் போராட வேண்டாம். இப்ப திமுக மின் கட்டண உயர்வு கொண்டு வர்றாங்க, அவங்க ஒரு ரீசன் அது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிமுக ஒரு எதிர்கட்சிங்கிற முறையில் நாடு முழுக்க மக்கள் திரண்டி போராடுது. சொத்து வரி ஏறுது, அதிமுக போராடுது. எஸ்ஐஆர் பிரச்சனை அதிமுக போராடுது. எல்லா இடங்களிலும் எதிர்கட்சியாக நாங்கள் போராட்டம் செய்யறோம். கள்ளச்சாராய சாவுகள் நடக்குது, சட்டமன்றத்தையும் ஒழுங்குறோம். எல்லாம் இது எதுவுமே தேவையில்லைன்னு இளம் தலைமுறையில வர்ற வாக்காளர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நீங்க அரசியலை விட்டு கொஞ்சம் வெளியே பேசினா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லுவேன்னா, ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக தமிழ்நாட்டிலே எடுக்கப்படுகிற திரைப்படங்கள் அரசியல்வாதிகளை முழுக்க வில்லன்களாக காட்டி, அரசியல்வாதின்னு சொன்னாவே அவன் ரொம்ப மோசமானவனா இருப்பான். ஒரு எம்எல்ஏவா இருப்பாரு, அவர் பார்த்து திடீர்னு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு கார்ல வச்சு. திரைப்படத்துல வர்ற காட்சி. ஆனால் ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்காங்க நம்ம பாக்குறோம். எந்த கட்சி எம்எல்ஏன்னு சேர்த்து நான் சொல்றேன்.
அப்ப இந்த தொடர்ச்சியா இந்த அரசியலாளர்கள் மீதும் அரசியல் மீதும் கொடுக்கப்பட்ட ஒரு அதீதமான விமர்சனங்கள், ஊடகத்திலிருந்து அதாவது சினிமாவிலிருந்து கொடுக்கப்பட்ட விமர்சனங்கள் வந்து பெரிய அளவுல இந்த வாக்காளர்கள் மத்தியில பரவி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதுதான் இப்ப வந்து ரிசல்ட்டா வெளியே வந்திருக்குதுங்க. இல்ல அப்படி நம்மளுடைய மக்கள் அப்படியா இருப்பாங்க? தெளிவான மக்கள் தானே, எதையும் பகுத்து ஆராய்ஞ்சு எதைன்னு பிரிச்சு பார்க்கக்கூடியதான் தமிழ்நாடு மக்கள் இன்ற வரைக்குமே இருந்திருக்கிறாங்க. நம்ம சரி, அதே சமயம் அதிமுக நீங்க சொன்னீங்க போராட்டங்கள்லாம் எடுத்தாங்க, இன்னும் வலுவாக களத்துல நீங்க உங்களுடைய எதிர்ப்பை, திமுக எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்க வேண்டுமா? மக்கள் கிட்ட நீங்க போய் சென்றடைகிறதுல ஒரு இடைவெளி வந்துருச்சா? அதுதான் இந்த இரண்டாவது இடத்துக்கான காரணம். இப்ப நீங்க இப்ப கவனிச்சீங்கன்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி போராட்டங்கள் அத்தனையும் அதிமுக ஒரு எதிர்கட்சிங்கிற அதிமுக தான் செஞ்சது. போராட்டங்கள் எதுவும் செய்யாத விஜய் அவர்களுக்கு வாக்கு விழுந்திருக்கு. அப்ப அதிமுக அதிக போராட்டம் செய்யணும் இல்லை, வேணா நாங்க யாராவது போய் சினிமா நடிச்சுட்டு வரலாம், அது ஒரு மாற்றா இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எங்களுக்கு அந்த பேஸ் கிட்டும் இல்லை, அதனால நானெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. நம்ம வேற யாராச்சும் இல்ல சினிமால நடிச்சாலே உடனே வெற்றி வந்து அப்படிதான் நடந்திருக்கு. இல்ல அப்ப நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு 8% தான் இருந்தது. அவர் அரசியல் தெரிஞ்சவர் தான், அவ்வளவு பெரிய மாநாடு போட்டவர் தான். ஒரு செய்தி உடனே இத உடனே ஓரம் கட்டிட முடியுமா? இல்ல ஒரு செய்தி என்னன்னா, நீங்க எங்கிட்ட கேட்டீங்க பாருங்க, போராட்டங்கள் இன்னும் நீங்க அதிகமா பண்ணிருக்கணுமா, இன்னும் நீங்க மக்கள் இன்னும் இந்த கடைசியா நீங்க பிரச்சாரத்துல இருந்த வீரியம் அதற்கு முன்பு களத்துல இருந்துதாங்கிறது கேள்வி இருக்குல்ல. என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை அதிமுகவை விட அதிக போராட்டங்களை நடத்திய ஒரு கட்சி அதிக வாக்குகளை வாங்கியிருக்குன்னு வைங்க, இந்த கேள்வி பொருந்தும். நம்ம இன்னும் கொஞ்சம் போராடி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் மக்கள். அதிமுக போராடி இருக்கு, அது அளவு குறைவு அதிகம்ங்கிறது ஒரு 2 பேருக்கு மாறுபட்ட கருத்து கூட இருக்கலாங்க. ஆனா போராட்ட களத்திலே இல்லாமல் இருந்த ஒரு பார்ட்டி, அதையெல்லாம் யாரும் மறுக்க முடியாதுல்ல, அதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்கல்ல. அந்த பார்ட்டி இன்னைக்கு வாங்குதுன்னு சொன்னா, இப்ப போராட்டங்களோ மக்களுக்கான போராட்டங்களோ இந்த நாங்கள் மக்களிடம் இறங்கி செய்திருக்கிற வேலைகளையோ தாண்டி மக்களுக்கு உளவியல் ரீதியாகவே வந்து ஒரு பெரிய மாற்றம் தேவைங்கிற சிந்தனை வந்து சேர்ந்திருக்கு. அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய காரணம். நீங்க அரசியலாளர்களுடைய நீங்க வைக்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்வேன், நான் மறுக்க மாட்டேன். எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னும் அதிகமாக மக்களிடம் பிரச்சாரம் பண்ணியிருந்திருக்கணும், விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கணுங்கிறத நான் உறுதியா இருக்கிறேன். ஆனால் நீங்களும் ஏற்றுக்கணும், ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு அதை கொஞ்சம் கோபம் எல்லாம் கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் நான் பொதுவாக தமிழ்நாட்டு ஊடகங்களை சொல்லுகிறேன், நாம் இந்த அளவுக்கு இந்த ஊடகவியலாளர்கள் இந்த அளவுக்கு கணிப்பை தோற்று போனதற்கு காரணம் அவசியம் இல்லாத அளவுக்கு ஒரு வேலையை ஊடகங்கள் செஞ்சது. ஒண்ணு, திரு விஜய் அவர்களுக்கு அவர் ஊடகங்கள் கொடுத்து, அது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொடுத்த ஒரு ஹைப் இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோசமானது. அது எதுக்காக பண்ணாங்கன்னா, நான் வெளிப்படையா சொல்றேன், எனக்கு தயக்கம்ல அது இல்லை, கமர்ஷியலுக்காக பண்ணாங்க. அதனால வியூவர்ஸ் அதிகமாகறாங்க, அதனால டிஆர்பி அதிகமாகும் என்று சொல்லி அவர் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, ஏதோ போயிட்டு இருக்காரு, அங்க வந்துட்டாரு, இங்க இது இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு தோற்றத்தை மீடியாக்கள் இங்க உருவாக்குச்சுங்கிறது ஒரு உண்மை. 2வது ஒரு உண்மை, இடிப்பா இல்லாத ஏமராமன் கெடுப்பா இல்லாமல் கெடும் நான் பாருங்க வல்லுவேன், அறிவாலயத்தை எழுதி வச்சுக்கணும். என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு பண்றேன், சரிங்களா? நான் திமுகவை வீழ்த்தணும்னு தான் வாழ்நாள் முழுக்க நினைக்கிறாள். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், திமுகவினுடைய இந்த வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் அவர்களை சுற்றி இருந்த ஊடகவியலாளர்கள் அவர்களுக்கு துதிபாடி கொண்டே இருந்திருக்காங்க. நீங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட தேர்தல் நெருக்கத்துல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பு, அவங்க விவாதம் முடிச்சுட்டு கணிப்பு, தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்தது 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, திமுகவுக்கு பலம், அதிமுகவுக்கு பின்னடைவு. எப்படிங்க இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு அதீத நம்பிக்கையை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருக்கு. ஏன்னா இந்த ஊடகங்கள் செட் பண்ணிட்டு இருந்த நெரேட்டிவ் இவங்க எதுக்காக பண்ணாங்கிறது எனக்கு தெரியாது. இதெல்லாம் தாண்டி தானே நிச்சயமாக தலைவர்கள் களத்துல என்ன இருக்குன்னு பார்த்திருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், அதான் இடிப்பாடை இல்லாத ஏமராமன் சொல்றேன். மிஸ் பண்ணிட்டாங்களா இல்ல வேற தெரிந்தும் இந்த தவறு நடந்து இருக்கிறதா? நீங்க சொன்ன மாதிரி விபத்துங்கிற மாதிரி நடந்திருக்குதான்னு எங்களுடைய கருத்து கணிப்பும் நாங்களும் வந்து அதை தொகுதி வாரியாக மக்கள் கிட்டதான் கேட்டோம். சில காலகட்டங்கள்ல இப்படி மாறும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஒரு அலை சுனாமியாக இது மாறி இருக்கு. நீங்கள் உட்பட யாருமே எதிர்பார்க்காத ஒன்றாகத்தான் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், முதல் பிழை எங்கள் மேலதான், நான் அதை ஏத்துக்கிறேன். அரசியலாளர்கள் மேலதான் முதல் பிழை, அதை நான் மறுக்கல. அது பிழையா இல்லையாங்கிறது கூட அப்புறம் பார்ப்போம். அது கூட ஊடகவியலாளர்களையும் நான் சேர்த்துக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய ஊடகவியலாளர்கள் இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருந்திருந்தாங்கன்னா மக்களுடைய கோபத்தை குறைஞ்சபட்சம் ஒரு வடிகாலாக இருந்திருக்கும்.
எல்லாரும் எங்களை போல நேர்மையா செயல்பட முடியுமா என்ன? நாங்களும் கேள்விகளை கேட்டுக்கொண்டேதான் இருக்கோம். அப்பப்ப மக்களுடைய பிரச்சனைகளையும் பேசிக்கொண்டுதான் இருந்தோம். நம்ம வெற்றி கொண்டாட்டங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க தமிழக வெற்றி கழகம். இது இவங்களுக்கெல்லாம் ஒரு பேரு வச்சு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒதுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதோட ஒதுக்குனதோட விளைவுதான் இந்த வெற்றியா? அதாங்க அந்த மாதிரி அது இல்ல, நாங்க பொதுவாக அதை செய்யல, அது நாங்க தவறுன்னு கூட கண்டிச்சு பேசியிருந்தோம். அது அப்படி ஒரு கட்சிக்காரனை பத்தி தவறான, ஆனா அதுக்கான பதில், அவர் கேட்கிற கேள்விகளுக்கான பதிலோ அவரை பத்தின ஒரு டிபேட்டோ எதுவுமே பிரதான கட்சிகள் எடுத்து செல்லல இல்லையா? திமுகவும் அதிமுகவும் அப்படிதான் அவர் ஒரு பெரிய சக்தியாவே நினைச்சிருந்தா அப்படி ஒரு பிரச்சாரத்தை எடுத்திருப்பாங்க. அது கண்டிப்பா இவர் ஒரு பெரிய சக்தி இல்லை அப்படிங்கிற சிந்தனை தான் இருந்தது நமக்கு. எனக்கு என்னன்னா இன்னுமே எனக்கு என்ன தோணிட்டு இருக்குன்னா, அவங்க இப்ப 107 108 முன்னாடி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு 103 104 காட்டுது. அதனால இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தையுமே அவங்க தனி மெஜாரிட்டி சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் குழப்பகரமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் மாறும் அப்படின்னு இல்ல. அந்த குழப்பம் அப்படிங்கிறதுல இப்ப அப்படி தனி மெஜாரிட்டி வரலன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன வாய்ப்பு இருக்குதுங்க? இதுல நன்றி சொல்றதுக்கு செல்வ பிறந்தகைக்கு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்ல வேலையா காங்கிரஸும் தப்பிச்சிருக்கும். காங்கிரஸும் 10 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. கூட்டணி கூட்டிட்டு போயிருந்தாருன்னா எப்படியோ திமுக கூட அவர் உட்கார்ந்து காட்டி இப்ப காங்கிரஸும் சேர்ந்து அடி விழுந்திருக்குது. ஆனா ஏதாவது கிடைச்ச ஆட்களை வச்சு காங்கிரஸ் அந்த பக்கம் போய் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, அதற்கான தொகுதிகள்னு நம்ம பார்க்கணும்ல. 5 இடங்கள்ல தான் அவங்க முன்னிலையில இருக்கிறாங்க. அதற்கு பிறகு வேற என்ன? இப்ப இவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுன்னு எனக்கு தெரியல. முதல்ல எப்படி வருங்கிறது நம்மளால இன்னும் கணிக்க முடியாது. சோ ஓரளவுக்கு அதை இவங்க கொடுக்கிற வாய்ப்பு இருந்தா முதல் பார்ட்டியா எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் போவாங்க. காங்கிரஸ் போய் கொடுப்பாங்க. கொடுத்து அவங்களும் அதுல அமைச்சரவையில கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அமைச்சரவையில பங்கேற்கிறதுக்கான முயற்சி அவர்களும் எடுப்பார்கள். அதனாலதான் நான் சொல்றேன், இதெல்லாம் தான் ஒரு குழப்பமான சூழலா மாறும் அப்படிங்கிற. யாரு எங்க என்ன முடிவு எடுப்பாங்கிறது தெரியாது. சோ அதுக்கப்புறம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதிமுக தரப்புல இருந்து ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதா? இல்ல, இது வரைக்கும் அப்படியான எந்த சமிகைகளும் எங்களுடைய பொதுச் செயலாளர் கொடுக்கவில்லை. அதனால அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. சரி, இப்ப 2வது இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. 2வது இடத்துல இப்ப தற்போதைய சூழலே நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். இந்த பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிளஸ் மைனஸ் இனிமே அதை ஆராயக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா? நிச்சயமா இருக்குதுங்க, நிச்சயமா இருக்குது. அதாவது ஒரு கட்சியும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதில் தொடங்கி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அடைந்திருக்க வேண்டிய இடத்தை அடையவில்லையே ஒழிய எங்களுடைய முன்னேற்றம் என்பதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதுல ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக எங்களுடைய தலைவர் எமர்ஜா இருப்பாரு அப்படிங்கிறதையும் நாங்கள் காட்டியிருக்கிறது இல்லை. பட் நாங்க எதிர்பார்த்த இடத்தை நாங்க அடைஞ்சிருக்க வேண்டிய இடத்தை அடையல. அதுல நான் மாற்றுகிறேன். எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஏற்கனவே 10 தோல்வின்னு சொல்லப்பட்டது. இப்ப இந்த சட்டப்பேரவை தேர்தலையும் 2வது இடம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒண்ணு கவனிக்கலாம், நாம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாம் கூட பேசலாம். இதுல நான் கட்சிக்காரனுங்கிறதெல்லாம் தாண்டி நான் சில செய்தி சொல்றேன். காமராஜர் அவர்கள் இருக்கிற போது, கக்கன் போன்ற தலைவர்கள் எல்லாம் இருந்த காலத்திலேயே இந்த பக்கம் ராமமூர்த்தி, பி ராமமூர்த்தி, கல்யாண சுந்தரம், பாலதண்டாயுதம் போன்ற மாபெரும் தலைவர்கள் வலம் வந்த காலத்திலேயே கருணாநிதி அவர்களுக்கும் மக்கள் வாக்களிச்சாங்க. அன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சு, என்னடா இது இவ்வளவு பெரிய லீடர்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நான் சொல்றேன், காமராஜர் ஒரு தேர்தலில் தோற்று போகிறார் அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா அவர் வரலாற்றில் நிற்கிறார். 50 வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பேசுற இடத்துல அவர் மாபெரும் தலைவராக தான் இருக்கிறார். ஆனால் அவர் தோற்று இருக்கிறார். அப்ப இதையெல்லாம் நம்ம பாக்குறோம். வரலாறு எல்லாம் பாடம் சொல்லுது. எனவே இவர் என்ன வந்துட்டாரு, அவர் என்ன வந்துட்டாருங்கிறது நீங்க இப்ப கேட்கறதா சரியான கேள்வி. ஒவ்வொரு பார்ட்டியும் தன்னை சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சிங்கிள் இண்டிவிஜுவலும், ஒவ்வொரு அரசியல்வாதியும் தன்னை சுய விமர்சனம் செய்து கொண்டு இந்த மக்களை இன்னும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நாம் நினைப்பது சரி என்று நாம் நினைச்சோம்னா அதை நோக்கி மக்களை திருப்புவதற்கு நம்முடைய பலத்தை இன்னும் நாம் அதிகப்படுத்திக்கணும். இன்னும் வேகமா சண்டை போடணுங்கிறத நான் நினைக்கிறேன். இல்ல, அரசியல் களம் அப்போ எப்படி இருக்கும்? இவர் புதிய வரவாக இருந்தவர் இப்ப முன்னிலையில இருக்கிறாரு, முதல் இடத்துல இருக்கிறாரு. இப்ப அடுத்தடுத்த இடத்துல திராவிட கட்சிகள். இது போக போக தமிழ்நாடு அரசியல் நான் சங்கடத்துக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கிற கட்சிக்காக சார்ந்து நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. என் மனசுல வர்ற உண்மை நான் சொல்றேன். இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. இதனோட முடிவு. நீங்க அதை நீங்க உங்க கட்சிக்கு பேசுறீங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. என்னுடைய மனதில் பட்ட உண்மையை நான் சொல்லுகிறேன். தமிழ்நாடு இந்தியாவிலேயே பல துறைகள்ல முன்னணி வகிக்கிற ஒரு மாநிலம். அதுக்கு 50 ஆண்டு காலம் நம்முடைய அரசியல் பயணம் 50 ஆண்டு காலம் மட்டுமில்லை, 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஐயா காமராஜர் அவர்களின் ஆட்சி காலத்துல ராஜாஜி தொடங்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் ஒரு ஷேப் கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு, இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு.
அப்ப அதுல வந்து நாம இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஃபைட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் அது விமர்சனங்கள் ஒரு பக்கம் விட்டுருங்க. 11 மெடிக்கல் காலேஜ் நாங்க கொண்டு வந்தோம். இதோ நாங்க இதை பண்ணிருக்கோம் பாங்க. நாங்க இத்தனை ஆர்ட்ஸ் காலேஜ், இத்தனை நாங்க மெடிக்கல் மருத்துவமனைகள், நாங்க இத்தனை, இப்படி ஒரு ஃபைட் இருக்கும். இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற ஒரு மாநிலம் இனி தொழில் வளர்ச்சி, கல்வியில் முன்னேற்றம் இதெல்லாம் வந்து தடைபடுமோ என்கிற ஒரு அச்சம் என் மனசுக்குள்ள வந்து. எதனால உங்களுக்கு அந்த அச்சம் வருது? நீங்க திரு விஜய் அவர்கள் வந்து எக்ஸிட் போலுக்கு முன்னாடியா பின்னாடியா தெரியல, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுல சொல்லும் போது 2 விஷயத்த சொன்னாரு. அமானுஷ்யமானவர்களுக்கும் அனுபவம் மிக்கவர்களுக்குமே இந்த அரசியல் சொந்தம் என்றிருந்த நிலையை நாம் மாற்றி இருக்கிறோம் என்று சொன்னார். அந்த அமானுஷ்யமானவர்கள் அதிபயங்கரமானவர்கள் அவர் சொன்னதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அனுபவம் மிக்கவர்களுக்கே அரசியல் சொந்தம்ங்கிறத நம்ம மாற்றிட்டோம்னு சொன்னாரு பாருங்க. அது மாற்றக்கூடாதது. அரசியலில் அனுபவம் என்பது மிக 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 தேவையானது. எனவே அந்த சுத்தமா அந்த அரசியல் அனுபவமே இல்லாமல், அனுபவம் சொல்றது ஆட்சியாளராக இருந்த அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க. அரசியல் களத்துல மக்களோட பழகி நாளைக்கு ஒரு ஓஏபி வாங்குறதுன்னா எந்த எம்எல்ஏ போய் பாக்குறதுங்கிறது இருந்து இந்த ஓட்டு போட்ட மக்கள் இனி யோசிப்பாங்களே. நீங்க ஓகே ஐடி எம்ப்ளாயிஸ் ஓட்டு போட்டிருக்காங்களா இல்ல நம்ம இளைஞர்கள் போட்டிருக்கா பிரச்சனை இல்லை, அவங்க அப்ரோச் பண்ண முடியும், அவங்க செய்வாங்க. ஆனால் சாதாரண மக்கள் அவர்களை தேடி போய் அரசியலாளர்கள் அதிமுகவில நான் போய் அதிமுகக்குள்ள வந்தவரை மனசுக்கு சொல்றேங்க. அவ்வளவுதான் 5 வருஷத்துல நான் பார்த்தது. அதிமுக வந்து 10 சீட்டுக்கு கீழே போய் 5 சீட்டு கீழே போய் சொன்னப்பெல்லாம் நான் உறுதியா சொல்லிட்டே இருந்தது அதிமுக தனக்கு பெரிய பேஸ் வச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிற காரணம், நீங்க தினந்தோறும் அதிமுகவினுடைய கிளை செயலாளர்கள் செயல்படுகிறார்கள். தினந்தோறும் அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் செயல்படுகிறார்கள். தினந்தோறும் ஊருக்குள்ள போவாங்க, ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு ரேஷன் கார்டு மக்கள் வருவாங்க, வீட்டுக்கு வருவீங்க, நீங்க ரேஷன் கார்டு தண்ணி வரலீங்க, லைட் எரியலீங்க, ஒன்னு நடந்துட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இனி வருகிற இந்த புதியவர்களிடம் வந்து எதிர்பார்க்கிறது அவங்க கன்சல்ட் பண்ணிக்க டைம் ஆகும். அந்த டைமுக்காவது தமிழ்நாடு பின்னடைவு சந்திப்பதை தவிர்க்க முடியாதோ அப்படின்னு எனக்கு பயம் இருக்கு. நீங்க படம் பாக்குற மாதிரியே இருக்கு. வந்த விருந்தினர்கள்லாம் அததான் சொல்றாங்க, படம் பாக்குற மாதிரியே இருக்கு வர்ற இதை பார்த்தா. அப்ப முதல்வன் படம் மாதிரி ஏதாவது இருக்குமோ? அனுபவம் மிக்கவர் பின்னாடி இருப்பாரு, இளம் தலைமுறையினர் ஒருத்தர் இளம் துடிப்போட இருப்பாரு அப்படின்லாம் ஏதாவது திட்டங்கள் இல்லாம இருப்பாங்களா? இல்ல, திட்டங்கள் கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கு நீங்க யார் வந்துட்டாலும் நல்ல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ண போறாங்க. அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அதிகாரிகளை சரியாக கட்டுப்படுத்துற அளவுக்கான அனுபவம் ஒரு தலைவருக்கு இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா இந்த ஐஏஎஸ்லாலேயே நடத்தப்படுகிற ஒரு ஆட்சியாக போகும்னா அந்த ஆட்சி எப்பேற்பட்ட ஒரு ஆட்சியா இருந்தாலும் அது மோசமான ஆட்சியா போகும். இது என்னுடைய கணிப்பு. ஏன்னா ஒரு அரசியல்வாதி அடுத்த 5 வருஷம் கழிச்சு மக்களை சந்திக்கணும். ஆனா அதிகாரிக்கு அது கிடையாது. எனவே அதிகாரிகள் வந்து அதனாலதான் நம்முடைய அரசியலமைப்பு எழுதினவங்க தெளிவா வச்சாங்க. நீங்க அதிகாரிகள் இத்தனை பேர் இருக்கலாம், ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அந்த அதிகாரிகளை வழி நடத்தணுங்கிற இடத்துக்கு வந்துச்சாங்க. சோ அது எல்லாத்துலயுமே இது ஒரு டிஸ்டர்ப் தானே ஆகுது. பார்ப்போங்க அது எப்படி நீ எதிர்கால மாற்றம் எப்படி இருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியல. பார்ப்போம். சரி, தற்போதைய நிலவரத்தை நம்ம பார்த்துடுவோம். தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 65 இடங்கள்லையும் திமுக 61 இடங்கள்லையும் முன்னிலை அப்படிங்கிற தகவல் அதிகாரப்பூர்வ தகவலாக வருகிறது. இதுல 2வது இடத்துல அதிமுக 65 அதிகாரப்பூர்வமா, திமுக 61, 4 தொகுதிகள் தான். அப்ப இவ்வளவு நேரமும் 2வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டே இருந்தது அதிமுக. இங்கேயும் கொஞ்சம் நெருக்கம் வருதா? இல்ல, அதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு இதுல ஒண்ணும் இல்லையே. 2 பேரும் இது நீங்க சொல்ற சகோ ஆட்சி இல்லைன்னு ஆயிடுச்சு நமக்கு. அதைதான் சொல்றேன். இது இப்ப நாங்க வந்து இப்ப வந்திருக்கிற சீட்டு நாங்க முழுமையா முன்னேறி வந்திருக்கிறோம். திமுக படுற பாட்டு பாக்குற போது நாங்க என்ன சொல்றது, இதுல முன்ன பின்ன வரலாம். எனக்கு தெரிஞ்ச லீடிங் வந்துருங்க, ஒரு 75 சீட்டுக்கு மேலதான் அதிமுக வரும். அதுல இப்பவே லீடிங் கொடுக்கும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அது மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாறினாலும் அதை பத்தி பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பார்ப்போங்க. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். Milky Mist Ice Creams. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.